கந்தன் கதைக்கும் 11 கோடி ருத்திரர்களுக்கும் என்ன தொடர்பு? சூரன் வரலாற்றுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? எவ்வித தொடர்பும் இல்லை என்றே கூற வேண்டும். பிறகு ஏன் இப்பகுதி இந்த கந்த புராணத்தில் இடம்பெற வேண்டும்? இயல்பாக நடைபெற்று வரும் படைப்புத் தொழிலில் வேறு குறுக்கீடுகள் நிகழ்ந்தால் படைக்கப்படும் உயிரினங்கள் ஏதாவது குறைபாட்டுடன் இருக்கும். படைத்தல் போன்ற முக்கிய தொழிலை புரிவோர் அதனை தான் நேரிடையாகச் செய்தல் வேண்டும். அத்தொழில் பற்றிய அறிவும் பயிற்சியும் இல்லாதவர்களிடம் அதனை நம்பி ஒப்படைத்தல் கூடாது. கோடிக்கணக்கான மக்களை படைத்தாலும் அத்துணை மக்களுக்கும் இடையே தோற்றத்தில் வேறுபாடுகளை வைத்து தனியே அடையாளம் காணும் வகையில் பிரம்மன் படைக்கிறான். வெகு சிலரே உருவ ஒற்றுமை உடையவர்களாக தோன்றுகின்றனர். அவர்களிடையேயும் மச்சம், குரல் போன்றவை வேறுபடுவதை காண்கிறோம்.